காஞ்சிபுரம் அருகே 20 வயது இளைஞர் ஒருவர் பெற்றோர் கண்முன்னே வீடு புகுந்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விசாரணையில் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் இதுகுறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். நள்ளிரவில் வீடு புகுந்த கும்பல் ஆடிய வெறியாட்டத்தின் களிப்பே இந்த இரத்த வெள்ளம். கையை காலை உடைத்து குத்துயிரும் குலை உயிருமாய் விட்டிருந்தால் கூட என் பிள்ளையை நான் காப்பாற்றியிருப்பேனே என குமுறிய தாய் மகனை பறிகொடுத்து கதறிய கதறல் கிராமத்தையே பதற வைத்திருக்கிறது. காஞ்சிபுரத்தை அடுத்த கோவிந்தவாடி அகரம் கிராமத்தில் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் 20 வயது இளைஞரை அவரது பெற்றோர் கண்முன்னே துடிதுடிக்க வெட்டி கொலை செய்திருக்கின்றனர். கொலையாளிகள் அனைவரும் அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள்தான் என்பது கிராமத்தை மேலும் பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது. கோவிந்தவாடி அகரம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பார்வேந்தன் மற்றும் உதயநிதி. பட்டதாரியான இருவரும் 22 வயதை கூட தாண்டாத நிலையில் கஞ்சா விற்பனையிலும் மணல் கடத்தலிலும் ஈடுபட்டு வந்திருக்கின்றனர். இது தொடர்பாக இருவர் மீதும் காவல் நிலையத்தில் வழக்குகள் உள்ள நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தரப்பினருடன் சகோதரர் இருவருக்கும் மணல் கடத்தலில் முன்விரோதம் இருந்து வந்திருக்கிறது. இதில் இருதரப்பும் அடிக்கடி மோதிக்கொண்டு கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்திருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் கிராமத்தில் நடைபெற்ற அங்காள பரமேஸ்வரி கோவிலின் மயான கொள்ளை திருவிழாவின் போது மணிகண்டன் தரப்பை மிரட்டி பார்வேந்தன் 10,000 ரூபாய் பணம் பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் பார்வேந்தன் உதயநிதி சகோதரர்கள் மீது மணிகண்டன் தரப்பினர் ஆத்திரத்தின் உச்சியில் இருந்து பழிதீர்க்க நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் விதி தன் விளையாட்டை ஆடியிருக்கிறது. சில வாரங்களுக்கு முன் ஹோட்டல் தகராறு ஒன்றில் சிக்கி கையை உடைத்துக் கொண்ட பார்வேந்தன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு விதி அண்ணன் தம்பி இருவரையும் பிரித்து உதயநிதியை தனிமரமாக கிராமத்தில் வலம் வர வைத்த நிலையில் அரங்கேறி இருக்கிறது இந்த கொடூர சம்பவம். அண்ணன் சிறை சென்றால் என்ன என தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு மணிகண்டனின் வீட்டருகே ரகளியில் ஈடுபட்டு தகராறு செய்திருக்கிறார் உதயநிதி. ஏற்கனவே மயான கொள்ளை திருவிழாவின் போது தங்கள் தரப்பை மிரட்டி பார்வேந்தன் பணம் பறித்த சம்பவத்தில் ஆத்திரத்தில் இருந்த மணிகண்டன் தரப்பு உதயநிதியின் இந்த அடாவடியால் கொந்தளித்து போயிருக்கின்றனர். இந்த கொந்தளிப்பால் அவர்கள் அரங்கேற்றிய கொடூரம்தான் தற்போது கிராமத்தை கதிகலங்க செய்திருக்கிறது. நள்ளிரவு 1 மணி அளவில் உதயநிதியின் வீட்டிற்குள் கையில் அரிவாள்களுடன் சுவரேறி குதித்த கும்பல் உதயநிதியை வீட்டிற்குள் தேடி பிடித்து அவரது பெற்றோர் கண்முன்னே துடிதுடிக்க வெட்டி படுகொலை செய்திருக்கின்றனர். அத்தனையும் இளசுகள். கொல்லப்பட்டது முதல் கொலை செய்தவர்கள் வரை அத்தனை பேரும் 25 வயதை தாண்டாத இளசுகள். இளம் வயதிலேயே கஞ்சா விற்பனையிலும் மணல் கொள்ளையிலும் ஈடுபட்டு இருதரப்பாக மோதி வந்ததும் இதில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் கோவிந்தவாடி கிராமத்தையே நிலைகுலைய செய்திருக்கும் நிலையில் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தலைமறைவாக உள்ளவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.